ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேளாக்கரமையிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 9th பாலிட்டி பார்த்துட்டு இருந்தோம். போனதில் வந்து அரசாங்க வகைகள் பார்த்தோம். இப்போ 5வது யூனிட்டாக உள்ளாட்சி அமைப்பு பார்ப்போம். இதுக்கடுத்து சாலை பாதுகாப்புன்னு ஒரு லெசன் இருக்கும். அது ரொம்ப முக்கியம் கிடையாது. இப்போ அது ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. அது இருந்தால் பாக்ஸ் நோட்ஸ் மட்டும் அது ஒன்றும் தேவையில்லை. அதனால் 9th பாலிட்டி நம்ம உள்ளாட்சி அமைப்புகளோட முடிக்க போகிறோம். ஓகேவா? உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன படிக்கணும்னு சொல்ல நோட் பண்ணிட்டு படிங்க. உள்ளாட்சி அரசாங்கம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம், சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தை நிர்வாகம் செய்யும் அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசு காலத்தில் உச்சநிலை அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹிஸ்ட்ரி. மௌரிய பேரரசு காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி ஆவண குறிப்புகள் உள்ளன. பண்டைய இந்தியா முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகள் பல்வேறுபட்ட அம்சங்கள் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிப்பன் பிரபு அவர்கள் தான் வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் தான் வந்து இது வந்து நம்ம கொண்டு வந்தார். அவர் தீர்மானம் நிறைவேற்றி தான் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து 1935 சட்டம் வந்து நமக்கு தன்னாட்சியை வழங்கியது. அது சொல்லியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சிங்க. ரிப்பன் பிரபுவை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகள் நடைபெறுவதில் இருந்த சில தடைகளை 1882ஆம் ஆண்டில் இவர் இயற்றிய தீர்மானத்தின் மூலம் அகற்ற முயன்றார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அமைப்புகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிக அதிகாரங்களுடைய உள்ளாட்சி நிர்வாக உரிமைகளை வழங்கும் விதமாக ரிப்பன் தொடர்ச்சியான பல சட்டங்களை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1882ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகள் ரிப்பன் மேற்கொண்டார். நிர்வாகத்தில் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதாக உள்ளாட்சி அமைப்புகள் அவர் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்திய விடுதலைக்கு பின் உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 1957 1986 வரை என்னென்ன சட்டங்கள் ஏற்றினாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சமூக அபிவிருத்தி சட்டம் 1952, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. தேசிய நீட்டிப்பு சேவை 1953 நோட் பண்ணி வச்சிங்க. 1957ஆம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட அடிப்படை வந்து இந்த 2 சட்டம் தான். சமூக அபிவிருத்தி திட்டம் 1952, தேசிய நீட்டிப்பு சேவை 1953. 73 மற்றும் 74வது சட்டத்தில் சிறப்பு அம்சங்கள் கொடுத்துறாங்க. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. 1992 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1992. உள்ளாட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்புகள் நிறுவனங்களாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசு அமைப்பின் அடிப்படை அலகுகள் வாக்காளர்கள் பதிவு செய்யக்கூடிய உரிய வயதுடைய கொண்ட கிராம சபைகள் மற்றும் பகுதி குழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமங்களிடையே காணப்படும் வட்டாரம், வட்டம், மண்டலம் மற்றும் மாவட்ட அளவில் ஊராட்சிகள் என்ற 3 அடுக்கு முறையில் செயல்படுகிறது. 2 மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகை உடைய சிறு பஞ்சாயத்துகள் 2 அடுக்கு முறை 2 அடுக்கு முறை இயங்குகிறது. 3 அடுக்கு இருக்கும். இத்தனை பில்லியன் கம்மியாக இருந்தாங்கன்னா 2 அடுக்கு முறையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடி தேர்தல் மூலம் தான் அவங்களோட இது ஃபில் பண்ணுறாங்க. அதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு 1/3 பங்கு கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடு. அவங்களோட பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி குழுக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 4 குழு அந்த இயர் அவங்க என்னென்ன பண்ணாங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக இது வந்து கொஸ்டின் வரும். ஓகேவா? பல்வந்த்ராவ் மேத்தாய் குழு 1957. ஓகேவா? 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. கிராம அளவில் கிராம ஊராட்சி, வட்டார அளவில் பஞ்சாயத்து அமைத்து, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படி மறைமுக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசோக் மேத்தா குழு 1977 78 வரையும் 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் நிலை தேர்தல் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. GVK ராவ் குழு 1985 திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் வேறற்ற பொருட்கள் அப்படிங்கிற புக்கை எழுதியிருப்பாரு. MV ஷிங்கி குழு 1986 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இருக்குல்ல, இந்த பாருங்க 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் LM ஷிங்கி தலைமையில் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க, பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 இது பண்ணுறாங்க. அதில் உள்ள சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 அடுக்கு அமைப்பு, கிராம சபை, தேர்தல் ஆணையத்தை நிறுவுதல், இதெல்லாமே முக்கியம், நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ்நாட்டோட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள். ஓகேவா? தேர்தல் ஆணையத்தை நிறுவுதல், நிதி ஆணையத்தை நிறுவுதல், மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதத்தில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு எதுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு, மாவட்ட திட்டக்குழுக்கள் நியமனம். ஓகேவா? கிராம ஊராட்சினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. கிராமங்கள் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி. அதை தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்தல் செய்கிறாங்க. அவங்களோட பதவிக்காலம் வந்து கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக யார் செயல்படுறாரு பாருங்கள். கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர் செயல்படுகிறார். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராம ஊராட்சியோட செயல்பாடுகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதோட விருப்ப பணிகள் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட வருவாய். கிராம ஊராட்சி வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஓகேவா? வரி மூலயமா தான் உங்களுக்கு வருவாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டில் வந்து ஒரு குறிப்பு காணப்பட்டிருக்கும். ஓகேவா? சோழர்கள் காலத்தில் 2ஆம் பராந்தக சோழன் காலத்தில், அதாவது ஒரு இதில் வந்து
எல்லாரோட சீட்டு முக்கியமான யார் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களோட இதை போட்டு குடவோலை முறைன்னு சொல்லுவாங்க. ரகசிய தேர்தல் முறையில் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. கிராம சபை உறுப்பினர்கள் வந்து பேரெல்லாம் ஒரு இதில் போட்டு ஒரு சின்ன பையன் விட்டு எடுக்க சொல்லி அதுலேருந்து அவங்கள வந்து நியமனம் பண்ணுவாங்க. தேர்தலுக்குலாம் முன்னாடி சோழர்கள் காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. அது வந்து குடவோலை முறைன்னு சொல்கிறாங்க. அதோட பேஸில் தான் இப்போ நம்ம வந்து உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த பாக்ஸில் நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், 1950 கிராம பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது. இது நோட் பண்ணிங்க. 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பான வெளியான விவரங்கள் தொடர்பாக 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டது. அதனால் இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, நோட் பண்ணிங்க. குடவோலை முறை வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பராந்தக சோழனோட கல்வெட்டுலேருந்து தெரிஞ்சிருக்கோம். நம்ம குடவோலை முறை நம்ம பின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, கிராம சபை கூட்டங்கள் வருடத்துக்கு 6 முறை நடக்குது. முன்னாடி 4 முறை நடக்கும், இப்போ வந்து 6 முறை நடக்குது. ஓகேவா, இப்போ வந்து இது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 26 ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. ஜனவரி 26 குடியரசு தினம், May 1 உழைப்பாளர் தினம், August 15 சுதந்திர தினம், October 2 காந்தி பிறந்த தினம். இது மட்டும் தான் ஃபஸ்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. November 1 வந்து உள்ளாட்சி தினம், March 22 உலக தண்ணீர் தினம். ஓகேவா, ஊராட்சி ஒன்றியங்கள் பல ஊராட்சிகள் ஒன்று சேர்ந்து ஊராட்சி ஒன்றியம், அதோட தலைவர் யார் இருப்பாங்க கொடுத்துருக்காங்க, அவங்களோட பணிகள் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து மாவட்ட ஊராட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும். 50,000க்கு மேல் மக்கள் தொகை கொண்டது. ஓகேவா, அவங்களோட பணிகள் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிச்சுங்க. இது வந்து இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் கிராமப்புறத்தில் பார்த்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. ஓகேவா, காந்தி வந்து சுயராஜ்யத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. இது ஒரு கிளான்ஸ் படிக்கிறேன், பார்த்துங்க. காந்தியடிகள் கிராமப்புறங்கள் பிரதிநிதிகள் மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பினார். இந்தியாவின் ஆத்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தார் காந்தியடிகள். சுதந்திர இந்தியாவில் கிராம குடியரசு என்னும் பஞ்சாயத்துகளை கனவு கண்டார். காந்தியடிகள் பஞ்சாயத்து ராஜ் ஒரு அதிகார பகிர்வு கொண்ட அரசாக இருக்க அறிவுறுத்தினார். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையாக திகழும் கிராமங்கள் தங்கள் தேவைகளை தாங்களே பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, இதெல்லாம் பார்த்துங்க, ஒரு கிளான்ஸ் படிச்சுங்க, இது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகேவா, பேரூராட்சின்னு என்ன சொல்கிறாங்க, 10,000க்கு அதிகமான மக்கள் தொகை கொண்டது பேரூராட்சி. பேரூராட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பதவியாளம் 5 ஆண்டுகள். ஓகேவா, பேரூராட்சி நிர்வாகத்தை மேற்கொள்ள ஒரு செயல் அலுவலர் நியமிக்கப்படுவார். அது நோட் பண்ணிங்க, செயல் அலுவலர். ஓகேவா, கிராம ஊராட்சியோட ஆய்வாளர் வந்து மாவட்ட ஆட்சி. நாங்கள் நோட் பண்ண பார்த்தீங்கன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. நகராட்சி அப்படிங்கிறது வந்து 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டது. ஓகேவா, அவங்களோட பதவியாளர் 5 ஆண்டுகள். இதோட நிர்வாக செய்ய வந்து ஒரு நகராட்சி ஆணையர் அரசால் நியமிக்கப்படுவார். ஓகேவா, நகராட்சி ஆணையருங்கிறது நம்ம குரூப் 2 எக்ஸாம் எழுதுவோம்ல, அதில் வந்து இது பண்ணுறவங்க தான், அதுலேருந்து வரப்பவங்க தான் நகராட்சி ஆணையராக இருப்பாங்க. ஓகேவா, மாநகராட்சி அப்படிங்கிறது பல லட்சம் மக்கள் தொகை கொண்ட பெருநகரம் மாநகராட்சி உருவாக்கப்படுறாங்க. மாநகராட்சி அதாவது பதவியாளம் 5 ஆண்டுகள். மாநகராட்சி ஆணையர் நிர்வாக அலுவலர் ஆவார். ஓகேவா, இதில் வந்து யார் இருப்பாங்கன்னா ஆணையராக IAS ஆஃபீஸர் இருப்பாங்க. மொத்தம் 21 மாநகராட்சிகள் இருக்குது. இப்போ கூட வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு வந்து கூகுளில் பார்த்துக்குங்க. ஓகேவா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, திருப்பூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், ஆவடி, ஓசூர், நாகர்கோயில், தாம்பரம், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம், கடலூர் மற்றும் சிவகாசி. ஓகேவா, இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒரு மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்படும். நான் சொன்னேன் மாநகராட்சி ஆணையராக இருப்பாங்க, IAS ஆஃபீஸர் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஓகேவா, சென்னை மாநகராட்சி கட்டிடம் யார் பேர், ரிப்பன் பிரபு தானே உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை, அவர் பேரில் தான் இருக்கும். ஓகேவா, சென்னை மாநகராட்சி கட்டடம், அது நோட் பண்ணிக்கிங்க. அதோட அவங்க பணிகள்லாம் கொடுத்துருக்காங்க, இது ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. ஈவேரா வந்து 1917 நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார்னு கொடுத்துருக்காங்க. 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையை பெரியார் செயல்படுத்தினார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, இது நோட் பண்ணி வச்சிங்க. அவ்வளோதான் இந்த லெசனில் நான் சொன்னதை மட்டும் படிச்சிங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 8th பாடத்துலேருந்து பார்ப்போம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழில் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த கொஷின் பார்க்கலாம். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் C தான் வரும், கடைக்கு சென்றான். ஓகேவா, 4ஆம் வேற்றுமை உருவுக்கு பின் வல்லினமிகும். 4ஆம் வேற்றுமை உருவு என்னென்னா கூக்கு பின் வல்லினமிகும். பக்கத்தில் சென்றான் இருக்கிறதுனால அங்கே இச்சு வரும். ஓகேவா, கடைக்கு சென்றான் வரும். ஓகேவா, தேங்க்யூ.